தொடருங்க ஐயா. இப்படி ஒரு வாழ்க்கை முறை வந்து இதுதான் பொருத்தமாக இருக்குது. நல்லா இருக்கா? இல்லை இந்த புத்தகங்களோட அந்த பொருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை முறை வந்து 1952 இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கற்பனை கெட்டாத விஷயம் அது. ஆனால் மூவா ஒரு இலக்கியவாதியாக, ஒரு சமூக நல விரும்பியாக இருந்து அதை எழுதியிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த ஒரு நாவலாக இருந்துச்சு. இந்த நாவல் தான் பின்னால் நான் வந்து சிறுகதைகளும் நாவல்களும் எழுதும்போது பெண்மைக்கு மதிப்பு தரணும், பெண்களை வந்து அவர்களுடைய அந்த இயல்புக்கு தகுந்த மரியாதை இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல, அது கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த ஒரு சிறுகதையிலையும் எந்த ஒரு படைப்பிலையும் கூட பெண்ணை இரண்டாம் தரமாக வைத்து பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது எனக்கு கிடையாது. அதற்கு அடித்தளமிட்டது வந்து அந்த கல்லோ காவியமோங்கிற நாவல் தான். அதுலேயே கூட இன்னொரு விஷயத்தை முக்கியமாக சொல்லணும். கன்னியம்மான்னு ஒரு பாத்திரம் வரும். அதுதான் அந்த கதாநாயகனுக்கு நிறைய புத்தகங்களை வாசித்து காட்டும். ஆனால் உண்மையிலே கன்னியம்மாங்கிற பாத்திரம் கிடையாது. இன்றைக்கும் கூட அந்த நாவலை படிச்சுட்டவங்க கன்னியம்மாங்கிற அந்த பாத்திரம், அந்த பொண்ணு இன்னும் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு சுய வரலாற்று நாவல். அதனால் கன்னியம்மாங்கிறது ஒரு நிஜ பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆசிரியர்கள் வாசித்து காட்டிய அந்த புத்தகங்களை கன்னியம்மா வாசிக்கிறதாக ஒரு புனைவாக அதை எழுதியிருப்பேன். ஏன்னா நாவல் எழுதும்போது கொஞ்சம் சுவாரஸ்யம் தேவைப்படுது, கொஞ்சம் புனைவும் தேவைப்படுது. புனைவு இருந்தால் தான் நாவல் வந்து வெற்றி அடையும். அதனால் கன்னியம்மாங்கிற புனைவு பாத்திரத்தின் மூலமாக நான் நிறையா அறிஞ்சிக்கிட்டதாக அதில் நான் பதிவு செஞ்சுருப்பேன். அந்த நாவல் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. இன்னொரு தற்காலத்தில் இப்போ சமீபத்தில் நீங்கள் எழுதி வெளியிட்ட சிறுகதை தொகுதி அல்லது நாவலை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது இன்னொரு முக்கியமான நாவல் என்ன அப்படின்னு சொன்னால் நாகராணியின் முற்றம் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஆணவ கொலைகள் அதிகம் நடந்துக்கிட்டு இருந்த 2015களுக்கு பிறகான ஒரு நாவல். அது 2015 தான் ஆணவ கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. அப்படி ஒரு ஆணவ கொலை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அந்த நாவலை நான் வந்து எழுதினேன். ஒரு கதாநாயகன் வந்து இடைத்தட்டு ஜாதி, கதாநாயகி வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடைத்தட்டு ஜாதியில் இருக்கிற அவனும் ஒரு விளிம்பு நிலை மனிதன் தான், அந்த பெண்ணும் வந்து விளிம்பு நிலை பெண் தான். அதில் வந்து அவங்க அந்த பையனுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து மண்ணில் புரண்டு மண்ணை திங்கிற ஒரு ஜாதி, நீ வந்து கங்கை குல வேளாண் வகுப்பை சேர்ந்தவன், அதனால் அவங்க இதை நீ சாவகாசம் வச்சுக்கிறக்கூடாது, காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பொண்ணோட அப்பா என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், நீ யாரை போய் காதலிக்கிற, அவன் ஒரு கூலிக்காரன், நமக்கு நிலவளம்லாம் இருக்குது, உன்னை வச்சு பாதுகாக்கிறதுக்கு அவனால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். ஆக மொத்தம் 2 பேருமே வந்து ஜாதிய பெருமிதத்தோடு பேசுவாங்க. இவங்க 2 பேர் சரி நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இஸ்லாமிய நண்பர் வந்து திருநெல்வேலியிலேருந்து இஸ்லாமிய நண்பர் இருக்கார். அவர் வந்து கேரளாவுக்கு போகிறார். கேரளாவுக்கு போகும்போது இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறார், வாங்க நான் உங்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒரு 25 வருஷம் வாழ்ந்து ஒரே ஒரு மகன் பிறந்து கடைசியில் 25 வருஷம் கழித்து ஊருக்கு வரும்போது 2 குடும்பமும் ஏற்றுக்கிறது, 2 குடும்பமும் அதை ஏற்றுக்கிறது. இதுதான் என்னுடைய நோக்கத்தை வந்து நாவலின் கருவாக மாற்றி அதை உள்ளே வச்சது. ஏன்னு சொன்னால் ஆண் பெண்கிறதே வித்தியாசமே தவிர ஜாதி வித்தியாசம் கிடையாதுங்கிறத வலியுறுத்தக்கூடிய நாவலாக அது இருக்குது. அதில் நம்முடைய திராவிட ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வரும். அதாவது ஆன்மீகத்தில் வந்து ஆரிய ஆன்மீகம் இருக்குது, திராவிட ஆன்மீகம் இருக்குது. நம்ம தமிழ் ஆன்மீகம் என்ன அப்படின்னு சொன்னால்,
அன்பை மையமாக கொண்டது. அதாவது குளுமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு சொல்லி பிங்கள நிகழ்ந்து தமிழ் பண்பாட்டை பற்றி சொல்லியிருக்கு. ஆக நம்முடையது வந்து மனிதநேயம், அடிப்படையில் மனிதநேயம். ஆரிய நாகரிகங்கிறது உஷ்ணத்தை மையமாக கொண்டது. பாரதியோட பாடியிருக்கிறாரு, தீயினை கும்பிடும் பார்ப்பார் அப்படின்னு தான் பாரதி பாடியிருக்கிறார். அதனால் அவங்களது உஷ்ணம், நம்முடையது நீர்மை, குளுமை. இந்த வித்தியாசத்தை சொல்லக்கூடிய ஒரு காட்சி அதில் வரும். ஏற்கனவே அருள்ங்கிற கதை எழுதியிருக்கேன். அந்த கதையில் நம்முடைய அந்த தீச்சட்டி எடுக்கிற பண்பாடுங்கிறது ஆரியமாக இருந்தாலும் நாம் வந்து தமிழர்கள் அதை தன்மையப்படுத்தி கொள்ளுகிற போது எப்படி அன்பை அடிப்படையாக கொண்டு மாற்றி அமைச்சாங்கங்கிறது அந்த அருள் சிறுகதையில் வரும். இந்த நாவலில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு 2 சாமிகள் தேனி வந்து அன்றைக்கி சின்ன கிராமமாக இருந்தது. 2 சாமிகள், ஒன்று சடையால் முனியாண்டி அந்த பக்கம் தேனிக்கு மேற்கு பக்கம் ஆட்சி செய்கிறாரு, காளியம்மா வந்து இந்த பக்கம் ஆட்சி செய்யுது தேனிக்கு கிழக்கு பக்கத்தில். அப்போ நைட்டில் முனியாண்டி வந்து இவளுடைய ராஜ்யத்துக்குள்ளே, காளியாத்தா ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறேன். அவள் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், நான் ஆம்பளை, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிம்பேன். அவன் அப்படியா பொறு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம். உங்களுக்கு வீரபாண்டி இங்கேருந்து 7 கிலோமீட்டர், அங்கேருந்து இங்கே அரிசியை கொண்டு வர முடியாது, கடத்தல் கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அவ்வளவு பஞ்சம் இருந்த தமிழ்நாடு. அதில் வசதி உள்ளவங்க அரிசி சாப்பிடுவாங்க, நடுத்தர மக்கள் வந்து கேப்ப கூழ் அடிப்படை இதை சாப்பிடுவாங்க. அடிப்படையில் வந்து ஏழையாக இருக்கிறவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் குப்பைக்கீரையும் இந்த கப்பக்கிழங்கு மாவு, கப்பக்கிழங்க முறுக்கு சுடுறதுக்காக மாவாக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு உணவுப் பொருளாக அந்த நேரத்தில் இருந்துச்சு. அதை மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்லேயும் கப்பை மாவு கஞ்சி தான் கிடைக்கும் அந்த நேரத்தில். அந்த கப்பை மாவு கஞ்சியை நீங்கள் வாய்க்கு கொண்டு போகும்போதே அதனுடைய துர்நாற்றம் வந்து பட்டினி கிடந்தோடு செத்துடலாமே தவிர இதை குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும். நிறையா நாள் நான் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இங்கேருந்து முல்லையாத்துக்கு நடந்து போவேன், குளிச்சுட்டு அங்கே நல்லா பயிர் நிறையா தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து அந்த கப்பை மாவு கஞ்சினாவே அப்படியே வாந்தி வர்றது மாதிரி தான் இருக்கும். அப்போ முனியப்பை வந்து அந்த பக்கம் ஆட்சி செய்கிறாரு, காளியம்மா வந்து இந்த பக்கம் ஆட்சி செய்யுது. அங்கே ஒரு சாலி மரம் ஒன்று தேனியில் உண்மையிலே இருந்துச்சு. சாலி மரத்துலேயே வந்து கொடைச்சாலின்னு இருக்குது. கொடைச்சாலின்னா அப்படியே கொடையாக நிறையா கிளைகள் விட்டு இருக்கும். நெடுஞ்சாலின்னு ஒரு இருந்துச்சு. தேனியில் இருந்தது நெடுஞ்சாலி, பனைமரம் மாதிரி உயரமாக வளருமே தவிர அதுக்கு இது கிடையாது. ஆனால் வேரில் இருந்து முனி வரைக்கும் முள் நிறையா இருக்கு. சாலி மரம்னாவே முள் மரம்னு தான் அர்த்தம். 2 பேருமே அங்கே தான் குடியிருக்கிறாங்க. கிழக்கு பகுதியில் அவன் போயிடுவான் முனியப்பன், கிழக்கு பகுதிக்கு காளியம்மா வருவாள். அப்போ மேற்கும் கிழக்கும் இதில் சொல்லி பார்ப்பா, ஏன் இதுக்குள்ளே ஏன் வட்டாரத்துக்குள்ளே வராதேன்னு சொல்லி பார்ப்பா. அவன் கேட்க மாட்டேன். அப்போ ஒரு நாள் சொல்லுவாள், இந்த மாதிரி நீ என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த, என்னுடைய எல்லைக்குள்ளே வந்து நீ நடமாடிக்கிட்டு இருந்தேன்னா கப்ப மாவு கஞ்சியை கரைச்சி உன் வாயில் ஊற்றிடுவேன் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவான். ஓடியே போயிடுவேன். இதை நான் சொல்வதுக்கு காரணம் வந்து அந்த பஞ்சத்தினுடைய தன்மையும் ஆன்மீக உணர்வும் எப்படி ஒன்று கலக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக அந்த நாவலில் சொல்லப்பட்டது. அதில் அந்த திராவிட ஆன்மீகம் ஒன்று, அப்புறம் காதல் வாழ்க்கை வந்து சிறப்படையும் அப்படிங்கிற ஒன்றும் அந்த நாவலில் இருக்குது.